எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மந்தோட 10ஆம் தேதி 11ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம டார்கெட் இந்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குள்ளார என்ட்ரு ஆகிடணும். ஃபைன், சரி. இந்த ஒரு விஷயத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ் சொன்ன மாதிரி ஜூலையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபைன், பாருங்கள். ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ சரியா, நம்ம கண்டினியூஸாக நம்ம நிறைய டிஃபென்ஸ் நியூஸ் வந்து நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதுலேருந்து வர நியூஸ் வந்து அதிகமாக இருக்கும், எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்குறது அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இதெல்லாம் கோர்வையாக்கி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஃபைன். அப்படி இருக்கும் போது இந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் 2024. சரியாப்பா. அதாவது நம்ம ஆஸ்திரேலியான்ற ஒரு நாடு வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம். சரியா. ஸோ அவங்க நாட்டில் ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் RAAF, இது நோட் பண்ணுவீங்கப்பா, RAAF. இவங்க வந்து ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து வருஷம் இந்த எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் 2024 வந்து வருஷம் நடத்துவாங்க. இந்த வருஷம் 2024 வந்து இந்த மாதம் நடத்த போகிறாங்க ஆகஸ்ட்டில். சரியா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய நாடுகளோட போர் விமானங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரியாப்பா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏர் ட்ரில் இல்லாட்டி ஏர் எக்ஸசைஸ். சரியாப்பா. அப்போ இது இல்லாமல் நிறைய எக்ஸசைஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. அப்போ இந்த எக்ஸசைஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்போ அந்த எக்ஸசைஸ் பேர் என்னப்பா, பிட்ச் பிளாக் 2024. இது யார் நடத்துகிறா? ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் RAAF இவங்க வந்து நடத்துகிறாங்க. சரியா, ஆஸ்திரேலியா நடத்துகிறாங்க. இது என்ன பேஸ், அதாவது அந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் பேர் என்ன, டார்வின் பேஸ். இந்த டார்வின் பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு இடம்ப்பா. அந்த இடத்துல தான் வச்சு இந்த ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் நடத்த போகிறாங்க. ஓகே. ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஃப்ளைட்டு பேர் என்ன, ஏர்க்ராஃப்ட் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா. இங்கே பாருங்கள், Su-30 MK-1. இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்டர் ஜெட் இந்தியாவில் இருக்க ஒரு மிகவும் ஒரு அட்வான்ஸான ஃபைட்டர் ஜெட் இருக்குன்னா சுகோ விமானம் சொல்லுவாங்க தமிழில். இதில் இந்த RAAFல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது வந்து இந்த மிக் ரகரை Su-30 மிக் ரகரன்னு சொல்லுவாங்க, மிக் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. அந்த Su-30 மிக் அதுதான் வந்து நம்ம நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகுது. சரியா. ஸோ இதில் வந்து நிறைய கிட்டத்தட்ட 4000 வீரர்கள் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, உலகத்துலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும். சரியா. அப்படி இருக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 140 பிளைன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்க ஏர்க்ராஃப்ட் 140 ஏர்க்ராஃப்ட் வந்து வெவ்வேறு நாடுகளோட ஏர்க்ராஃப்ட் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். சரியா. ஸோ இது வந்து விச் இஸ் த பிக்கஸ்ட் ஒன் இன் 43 இயர்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் 43 வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. 1991 இந்த RAAF ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேயே இந்த வருஷம் நடக்க போகிற 43வது வருஷம் வந்து 140 பிளைன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சரி, அது பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உலக நாடுகள் அவங்களோட டிஃபென்ஸ் செக்டாரை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க, பலப்படுத்திகிட்டே போகிறாங்க. அந்த வகையில் நிறைய எக்ஸசைஸ் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு கூட சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் இந்த பிட்ச் பிளாக் அப்படின்ற எக்ஸசைஸ். இது 1981 வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இது வந்து 43வது வருஷம் வந்து இந்த வருஷம் நடத்த போகிறாங்க. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த மிக் ரகர், இந்த Su-30 மிக் அப்படின்ற வேர்ஷன் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்க ஒரு ஸ்பெஷலான ஒரு மெய்ட் பை. ஏன் அப்படின்னா, இது பாருங்கள், இந்த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் மிசைல் அப்படின்ற ஒரு சூப்பர் சோனிக், அதாவது இந்த கண்டம் விட்டு கண்டம் தாங்குகிற ஒரு ஏவுகணை வந்து தாங்கக்கூடிய வல்லமை வந்து இந்த விமானத்துக்கு இருக்குது. இந்த Su-30 மிக் ரக விமானத்துக்கு வந்து ஒரு ஏவுகணையை தாங்கி செல்கிற ஒரு பவர் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விமானம். சரி, இது வந்து எந்த நாட்டோட
கொலாபரேஷனில் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட எலக்ட்ரானிக் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு நாடும் இந்தியாவும் சேர்ந்து இந்த இந்த வகையான விமானங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. சரியா? இப்போ இப்போத்த காலகட்டத்தில் இந்தியா கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 260 விமானங்கள் வந்து இப்போ இருக்குது இந்தியா கிட்ட. பாருங்கள், இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸோட பலத்தை பாருங்கள். 260 4th ஜென்ரேஷன் Su-30 மிக் ரக ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து 260 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், HAL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு விமான கட்டுமான நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். நோட் பண்ணி வச்சுங்க. இவங்க தான் இந்த ரக விமானத்தை வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறாங்க. சரியா? இது எங்கே உற்பத்தி பண்ணுறாங்கன்னா நாசிக்கில் உற்பத்தி பண்ணுறாங்கப்பா. நாசிக் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல தான் இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வகை விமானங்கள் வந்து Su-30 மிக் ரக விமானங்கள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இதோட கொலாபரேஷன் எந்தெந்த நாடுகள் சொன்னோம்? நம்மளோட ஃப்ரெஞ்சு நாடு, இந்தியன் சிஸ்டம், அப்புறம் எலக்ட்ரானிக் வந்து இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜிலாம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட டெக்னாலஜிலாம் இது யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யன் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஆடடாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் மட்டுமே இந்தியாவிலேருந்து ஒரு 3 வகையான விஷயங்கள் வந்து விமானங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சொன்னப்போது ஃபைட்டர் ஜெட்டை ஒன்று சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த C-17 குளோப் மாஸ்டர் டிரான்ஸ்போர்ட் கிராஃப்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இந்த வகை இது வந்து ஒரு கேரியர் கிராஃப்ட்டுப்பா. அதாவது இந்த குட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது. இந்த எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு ஆர்மிக்கு தேவையான எல்லா தடங்களையும் கொண்டு போகிற வகையான விமானம் தான் வந்து இந்த குளோப் மாஸ்டர் 17 குளோப் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. C-17 குளோப் மாஸ்டர். இதுவும் இந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரில்லில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் IL-17 ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் கிராஃப்ட். இங்கே பாருங்கள், இந்த விமானம் என்ன அப்படின்னா இந்த விமானத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வானில் இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஃபியூல் நிரப்புவாங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட இந்த விமானம் மூலியமாக தான் ரஃபேல் போர் விமானங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நடுவானில் என்ன பண்ணாங்கன்னா இந்த வகை விமானத்தில் தான் ஃபியூலை வந்து நிரப்புனாங்க. அப்போ IL-78ன்றது இந்தியா கிட்டே இருக்க ஒரு ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட். இந்த 3 விமானங்களுமே இந்த எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போனாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த PDF ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஐடியா கிடைக்கும். ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாட்டிருந்து மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்கிட்ட இருந்து இந்த F-35, F-22, F-18, F-15, கிரிப்பன், டைஃபூன் இந்த மாதிரியான வகையான இதெல்லாம் ஒவ்வொரு வகையான விமானங்கள். சரியா? இந்த F-35லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸான விமானம். சரி, இந்த F-35 தான் வந்து உலகத்திலே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல். இது அமெரிக்கா கிட்ட இருக்க விமானம். சரியா? இந்த டைஃபூன்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட, சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட எல்லாம் இருக்குது. இந்த F-18லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் அந்த மாதிரி நாடுகள்கிட்ட எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விமானங்கள்லாம் இந்த ஏர்கிராஃப்ட் ட்ரில்லில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போடுறாங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ். நோட் பண்ணி வச்சுங்க. கேட்கறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அடுத்து பாருங்கள், இதில் ஸ்டாட்டிக் ஜிகே நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், மாறாத ஜிகே என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்தியாவோட ஏர் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவேக் ராம் சௌத்ரி. நோட் பண்ணி வச்சுங்கப்பா, விவேக் ராம் சௌத்ரி. இவர் தான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட தலைவர். ரொம்ப முக்கியம். முப்படை தலைவரை பற்றி நம்ம இந்தியா கிட்ட இருக்க ஆர்மி ஃபோர்ஸ் சீஃபாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் சீஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து நேவியாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க. அப்போ விவேக் ராம் சௌத்ரி தான் வந்து நம்மளோட ஏர் ஸ்டாஃப் ஆஃப் இந்தியா. நோட் பண்ணி வச்சுங்க. இதோட நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குப்பா. இது எந்த வருஷம் உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா 1932 அக்டோபர் 8 இந்தியாவில் வந்து இந்தியாவோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. இப்போ 1932லேயே உருவாக்கிடுறாங்க, அக்டோபர் 2. ஓகே, அப்போ இதோட அடிஷ்னல் நியூஸ் என்ன நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இனி அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஏர் எக்ஸசைஸ் நடக்க போகுது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ருத்ர சக்தி 2024. என்னப்பா, எக்ஸ் ருத்ர சக்தி. இது எந்த நாட்டோட
போர் பயிற்சி நடக்க போகுது, இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுதுன்னா ராயல் மலேசியன் ஏர்ஃபோர்ஸ். ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து பார்த்த இந்த எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக்ன்றது ஆஸ்திரேலியன் நேவி நடத்துறது. இப்போ நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா மலேசியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிற ஒரு முக்கியமான ஏர் எக்ஸசைஸ். சரியா? அந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னா எக்ஸ் உத்ர சக்தி 2004. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸ் உத்ர சக்தி. ஓகே, அடுத்து போகலாமாப்பா. அதுக்கப்புறம் பாருங்கள், ரஷ்யா இந்தியா இவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியும், நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கிட்டத்தட்ட $100 பில்லியன் ட்ரேடு வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் பண்ண போகிறாங்க. இந்த இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்கப்பா, 100 பில்லியன். சரியா? 1 மில்லியன் அப்படின்னா வந்து 10 லட்சம். சரியா? அப்போ 100 பில்லியன் ட்ரேடை வந்து நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் பண்ணதாக டார்கெட் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது எதுனா இந்த இந்த சென்னை காரிடார்னு ஒரு வார்த்தை இருப்பாதுங்க. அதாவது வால்டிவோஸ்டாக் சென்னை காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை வந்து யூரோப்பியன் நேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்விஸ் கெனலை நம்பி தான் இருக்கணும், இல்லாட்டி பனாமா கெனல், இதை நம்பி. இந்த 2 முக்கியமான கெனலில் தான் வந்து, கெனல்னால் வந்து கால்வாய்ப்பா, அது மூலயமா தான் உலகத்தில் 3/4 ட்ரேடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இது சவுதி அரேபியா இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சவுதி அரேபியா தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் கெனல் இங்கே தான் பாருங்கள். இப்போ எந்த ஒரு பொருளை இந்த ஏஷியாவிலேருந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா, ஒன்று ஆஃப்ரிக்கா, இதுதான் ஆஃப்ரிக்கா, இந்த ஆஃப்ரிக்காவில் தான் ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா சுற்றி போகணும், இல்லாட்டி இந்த ஸ்விஸ் கெனலை தான் சுற்றி போகணும். இந்த ஸ்விஸ் கெனலுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரோடு போட போகிறாங்கப்பா. இந்தியா, ஈரான், அப்புறம் ரஷ்யா. பாருங்கள், ஈரான் இங்கே இருக்குது தெரியுங்களா, ஈரான் டெஹ்ரான், இங்கே ரஷ்யா இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை கொண்டு போகணும் அப்படின்னா இவங்க ஒரு ரூட் ஒன்று, புது ட்ரேட் ரூட்டை வந்து உருவாக்குறாங்க. ரொம்ப முக்கியமானது. அந்த ரூட் பேர் என்னென்னா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். நோட் பண்ணிங்கப்பா, INSTC. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம இந்த ஸ்விஸ் கெனலை நம்பி தான் இருக்காங்க. உலக நாடுகள் ஃபுல்லாக ஸ்விஸ் கெனலை நம்பி தான் இருக்குது. அதாவது ஆசியாவிலேருந்து ஒரு பொருளை வந்து யூரோப் நேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஸ்விஸ் கால்வாய் மூலியமாக தான் கொண்டு போவாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட் என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸ் அங்கேருந்து உருவாக்குறாங்க ஒரு ட்ரேட் ரூட்டு. அப்படியே ஈரான் வழியாக இந்தியாவுக்கு வந்து சேருப்பா. இந்தியாவுக்கு எங்கே வந்து, சென்னைக்கு வந்து சேருது. ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ அந்த அக்ரிமெண்ட்லாம் இந்த வருஷம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2004 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் இந்த ஸ்விஃப்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து நோட் பண்ணிங்க, SWIFT அப்படி நோட் பண்ணிங்கப்பா. இந்த ஸ்விஃப்ட்னா என்ன அப்படின்னா சொசைட்டி, இங்கே பாருங்கள், சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள் பாஸ்புக்கில் IFSC கோடு அப்படின்ற ஒரு கோடு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த IFSC கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சை சேர்ந்தது, இந்த பேங்க்கோட பர்டிகுலர் பிரான்ச்சை குறிக்கிறதுக்கு தான் அந்த IFSC கோடை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நடக்கும் போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு காசு வந்து அனுப்பணும் அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட் கோடு மூலியமாக தான் அனுப்ப முடியும். புரியுதாப்பா? அந்த கோடு என்னென்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். அப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஸ்விஃப்ட் கோட்லேருந்து எக்ஸ்க்ளூஷன் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் நம்ம காசு பண பரிவர்த்தனைக்கு வந்து இந்தியாவோட ரூபேவும் ரஷ்யாவோட மிர்கார்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 2 ரொம்ப முக்கியம். ரஷ்யாவோட MIR கார்டு சிஸ்டமும் இந்தியாவோட ரூபே கார்டு சிஸ்டமும் சேர்ந்து
இனி வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா டு சென்ட் மணி பிட்வீன் டூ கண்ட்ரீஸ். ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதனால் வரைக்கும் ஸ்விஃப்ட் கோடு மூலியமாக தான் பண பரிவர்த்தனை நடந்துட்டு இருந்துச்சு. இனி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யாவோட மிர்க் கார்டு சிஸ்டமும் இந்தியாவோட ரூபே கார்டு சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்த மூணாவது முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஓப்பன் அப் ஷிப்பிங் பாத் த்ரூ ஆர்டிக் நார்த் சீ ரூட். ஒரு சீ ரூட்டையே உருவாக்குறாங்க. அதாவது ஆர்டிக் ஓஷன், உங்களுக்கு தெரியும் ரஷ்யா வந்து ஆர்டிக் ஓஷன் ஒட்டி இருக்குது. அந்த வகையில் அந்த நார்த்தன் சைடில் இருக்க சீ ரூட்டை வந்து உருவாக்கி இந்த யுரேஷியா டிரான்ஸ்போர்ட் ரூட்டை வந்து மோர் ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்றது. இந்த யுரேஷியானா ஒன்றும் இல்லைப்பா, யூரோப் அப்புறம் ஏஷியா, அந்த பகுதி யூரோப்பும் ஏஷியாவும் சேர்கிற இடம்னா யுரேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூட்டில் வந்து அதாவது ட்ரேட் பேரியர்ஸ் இல்லாமல் நம்ம இனி வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த யுரேஷியான்ற வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். யூரோப் அப்புறம் ஏஷியா, அதுதான் யுரேஷியான்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இந்த 3 அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் சொல்லியாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஸ்விஃப்ட் கோடுக்கு பதிலாக ரூபே கார்டும் ரஷ்யாவோட மிர்க் கார்டு சிஸ்டத்தையும் யூஸ் பண்ண போடுறாங்க. மூணாவது என்ன பண்ண போகிறாங்க, இந்த யுரேஷியா டிரான்ஸ்போர்ட் ரூட்டை வந்து இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிக் நார்த் சீ ரூட்டை வந்து பலப்படுத்த போகிறாங்க. சரியாப்பா, ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்னு நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன், அதாவது உலக அரசியல் நீங்கள் நல்லா பார்த்துட்டே வரணும். அந்த வகையில் உலக நாடுகளே உத்து நோக்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரேட் ரூட் ரொம்ப முக்கியமானதுப்பா. போட்டி தேர்வுக்கு தயாராகிறவங்க நல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சம்மிட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வருஷம் இயர்லி சம்மிட் நடக்கும்ப்பா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் நடந்து வந்து 22வது ரஷ்யன் இந்தியா சம்மிட். நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ரஷ்யாவோட 22வது சம்மிட். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்தது போவோம். இந்த ஐசி ட்ரீட்டி, இந்த வார்த்தை நோட் பண்ணுவீங்க. ஐசி ட்ரீட்டி, இந்த வார்த்தை நோட் பண்ணுவீங்க. இந்த ஐசி ட்ரீட்டினா என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் வந்து முக்கால்வாசி 1/3 பகுதி தான் நிலம் இருக்குது, மீதி எல்லா பகுதியுமே என்ன தான் இருக்குது, ஃபுல் கடல் தான் இருக்குது. பாருங்கள், இந்த ஐசி ட்ரீட்னா என்னன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த கடல் பகுதியை பாதுகாக்கணும். அதாவது இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ், இந்த வார்த்தை நோட் பண்ணிங்க. இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவிலேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பகுதியை தான் வந்து ஐசின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஐசி வந்து ஆழ்கடல், சிம்பிளாக சொல்லணும்னா தமிழில் ஆழ்கடல்னு சொல்லுவோம். இந்த ஆழ்கடலில் வந்து நிறைய வகையான கோரல்ஸ் இருக்கும், நிறைய வகையான அனிமல்ஸ் இருக்கும், நிறைய வகையான கடல் ஜீவங்கள்லாம் இருக்கும். ஸோ அதோட பாதுகாப்புக்கு வேண்டி என்ன பண்ணுறாங்க, உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி உருவாக்குறாங்க. ட்ரீட்டினா வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம்ப்பா. இந்த ட்ரீட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடல் பாதுகாப்பை வந்து உலக நாடுகள் வந்து கடைப்பிடிக்கணும். அது மூலயமா நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் இந்த கடல் பாதுகாப்பை வந்து நீங்கள் வந்து எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ட்ரேட்லாம் பண்ணணும்னு சொல்கிறது இந்த ட்ரீட்டியோட மெயின் குறிக்கோள். அப்போ இந்த ஐசி ட்ரீட்னா உங்களுக்கு என்னன்னு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். சிம்பிள்ப்பா, அதாவது 200 நாட்டிக்கல் மைல் கோஸ்ட்லேருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைலுக்கு அப்புறம் இருக்க பகுதியை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஐசின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியை வந்து உலக நாடுகள்லாம் வந்து பாதுகாக்கணும். அந்த ட்ரீட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து we are going to sign and approve ஐசி, நாங்களும் இந்த கடல் பாதுகாப்பில் வந்து பங்கு பெறோம்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனால் 2 முக்கியமான நாடுகள் நாங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அது 2 நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்புறம் சைனா. இந்த 2 நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த கடலில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான மினரல்ஸ்லாம் இருக்குதுப்பா, தாது பொருட்கள்லாம் இருக்குது. அதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா மீத்தேன் கேஸை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வேறு தனிமங்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து அந்த நாடோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அதிகமாக
அவங்களாம் பார்க்குறாங்க, சைனா, ரஷ்யானா. ஆனால் மற்ற வளர்ந்த நாடுகளில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வளர்ந்துட்டான். ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா, சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இன்னும் அதை டீப் ரிசர்ச் வந்து பண்ண வேண்டியிருக்கு, அதனால நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் வளர்ந்த நாடுகள்லாம் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், இட்டலியாக இருக்கட்டும், கிரீஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த ஐசி ட்ரீட்டியை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1982 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி, இந்த அப்ரிவேஷன் எழுதி வச்சுங்கப்பா, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் தி சி, UNCLOSன்னு சொல்லுவாங்க. இதில் தான் இந்த ட்ரீட்டி வந்து பண்ணாங்கப்பா. சரியா? ஸோ இது என்னென்னா, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலக நாடுகளில் இருக்க புவி வெப்பமை ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த சுற்றுச்சூழல் மாசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஓஷனோட, அதாவது கடல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கடலை பாதுகாக்கிறது தான் முக்கியமான வேலை. பாருங்கள், MPA இந்த வார்த்தையை நோட் பண்ணிங்க. MPA அப்படின்னா மெரைன் ப்ரொடெக்ஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சி ப்ரொடெக்ஷன் ஏரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். சி ப்ரொடெக்ஷன் ஏரியாவும் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லாட்டி மெரைன் ப்ரொடெக்ஷன் ஏரியாவும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்ரிமெண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரீட்டி உலக நாடுகள் வந்து இனி வந்து கடல் பாதுகாப்பை வந்து முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னா 60 நாடுகள் வந்து இதில் சைன் பண்ணணும். 60 நாடுகள் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ட்ரீட்டி, ஓகே, இந்த ட்ரீட்டி யார் முன்னெடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஒன்றும் இல்லைப்பா, கடல் பாதுகாப்பை தான் வந்து ஐசி ட்ரீட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் முக்கியமான அமைப்பு எதுன்னா UNCLOS. ஓகே, அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இது அப்போ இந்த ஐசின்ற பகுதி வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ்லேருந்து தொலைவில் இருக்கிறது தான் வந்து அந்த ஐசின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா பாருங்கள், இப்போ இந்த டாட் புள்ளிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஐசி பகுதி, இதெல்லாம் ஐசி பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். அதை பாதுகாக்கிறது தான் அந்த ட்ரீட்டியோட மெயினான. அடுத்து பாருங்கள், ககன் நாரங். நோட் பண்ணி வச்சுங்கப்பா, எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ ஒலிம்பிக் நடக்க போகுது. கண்டிப்பாக இனி வர எக்ஸாம்ஸில் ஒலிம்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ சீஃப் தி மிஷன் அப்படின்ற ஒரு பதவி வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, ககன் நாரங் இவர் யார் அப்படின்னா இந்தியாவுக்காக பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணி கொடுத்தவர். இந்த சீஃப் தி மிஷன் அப்படின்னு என்னென்னா, அந்த பதவியோட பொறுப்பு என்னன்னு பாருங்கள். இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் இவர் தான் முன்னெடுத்து கொண்டு போக போகிறாரு. அது இல்லாமல் இவர் தான் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன். இவர் தான் வந்து எந்த ஒரு பத்திரிகை நிறுவனருக்கு பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இவர் தான் முன்னெடுத்து பண்ணுவார். இவர் பேர் என்னப்பா, ககன் நாரக். நோட் பண்ணி வச்சுங்க, ககன் நாரக் நேம்டு சீஃப் தி மிஷன் ஃபார் பாரிஸ் ஒலிம்பிக் 2024க்கான பாரிஸ் ஒலிம்பிக்கு வந்து சீஃப் தி மிஷனாக யார் இருக்க போகிறா, ககன் நாரக். இவர் என்ன விளையாட்டு வீரர்ப்பா, இவர் வந்து ஷூட்டிங். நோட் பண்ணி வச்சுப்பா, ஈஷன் ஷூட்டர். சரியா? பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த பதவி வந்து யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா மேரி கோம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மேரி கோமோட பர்சனல் ரீசன்னால் அவங்க வராத காரணத்தினால ககன் நாரக் வந்து இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மேரி கோம் வந்து பாக்ஸர்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ககன் நாரக் வந்து ஒரு ஷூட்டர், பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து இந்தியா வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறார். சீஃப் தி மிஷன் அப்படின்ற பதவி வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், நோட் பண்ணி வைங்கப்பா, டாக்டர் PT உஷா தான் வந்து நம்மளோட இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவராக இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கேரளாவை சேர்ந்த ஒரு ரன்னர். அவங்க தான் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. அதனால தான் அவங்கள வந்து சொல்கிறோம். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ இதில் ஸ்டாட்டிக் ஜிகேயில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ககன் நாரக் வந்து மேரி கோமை வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அவங்கள வந்து அவங்க வராதனால ககன் நாரக் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஒலிம்பிக்கோட தீமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த செஷன் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கும்போது தீமெல்லாம் நான் சொல்லித்தரேன். அடுத்த ஒரு முக்கியமான நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ராஜெக்ட் 24? மக்களே, இவ்வளோ ஸ்லோவாக போனால் போதுமா இல்லை ஸ்பீடாக போகலாமா?
உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த போனேன். ஸ்பீடே ஓகே சார். இந்த ஸ்பீடு ஓகேவா? ஓகே ஃபைன், சூப்பர். சரி, ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்கிறத நீங்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் 2025 அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் கேட்டீங்க. அதாவது அமெரிக்காவில் இந்த 2025 எலெக்ஷன் நடக்க போகுதுப்பா. எலெக்ஷன் வந்து ரொம்ப உத்து நோக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு, இந்த இந்த எலெக்ஷனில் வந்து 2025 நடக்க போகிற எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. இப்போ அந்த ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருப்பாங்க. அமெரிக்காவில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன். இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் 2025 வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. சரியா? இந்த ப்ராஜெக்ட் 2024 மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டோட பவர் வந்து அதிகமாகிடும், அவர் எடுக்கிற டிசிஷன் வந்து அதிகமாகிடும். அதாவது இப்போ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நம்ம எப்படின்னா எந்த ஒரு லா பாஸ் பண்ணணுனாலும் லோக்சபா ராஜ்யசபா அவங்களோட இது பர்மிஷன்லாம் வாங்கி தான் பண்ணுவோம். அந்த வகையில் யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நம்பி இருக்குப்பா. ஃபெட்ரல் சிஸ்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யூஎஸ் வந்து ஃபெட்ரல் சிஸ்டம், அவங்களோட டெமோக்ரஸி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா ஃபெட்ரல் சிஸ்டம். இந்த ஃபெட்ரல் சிஸ்டத்தில் இந்த ப்ராஜெக்ட் 25 வந்து டு கிவ் த பிரசிடென்ட் மோர் பவர் அண்ட் சேஞ்சிங் வாட் இஸ் மீன் டு ஒர்க் ஃபார் கவர்மெண்ட் என்ன வேலை செய்யணும்னு சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு அதிக பவர் கொடுக்கறது தான் ப்ராஜெக்ட் 2025. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த அமெரிக்காவில் 2 முக்கியமான பார்ட்டி இருக்குப்பா. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி, இன்னொன்று டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நோட் பண்ணி வச்சுக்கோப்பா. இந்தியாவில் இருக்க எப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கும். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்க 2 முக்கியமான கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நேற்று யூகேயில் 2 முக்கியமான பார்ட்டியை பற்றி பார்த்தோம். என்னென்ன பார்ட்டிலாம் இருக்குப்பா? என்னென்ன பார்ட்டி இருக்கா யூகேல? கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. வெரி குட். கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டின்னு 2 பார்ட்டி பார்த்தோம். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்க 2 முக்கியமான பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் பார்ட்டியை சேர்ந்தவர். நம்மளோட ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2025 இந்த ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் 25 வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட பிரசிடெண்ட்டுக்கு அதிக பவர் கொடுக்கணும். மெயின் காரணம் என்னென்னா, இந்த சைனா ஆஸ் எ பிக்கஸ்ட் த்ரெட். யாருக்கு? அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக யார் இருக்கா? சைனா இருக்காங்க. ஜோ பைடன் டைமில் அவங்களுக்கு எதிராக நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க முடியாத கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா பிரசிடெண்ட்டுக்கு அது அவ்வளோ பவர் இல்லை. அதை மாற்றுறது தான் இந்த ப்ராஜெக்ட் 25. நோட் பண்ணி வச்சுக்கப்பா. இதெல்லாம் போட்டி தேர்வு தயாராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உலக அரசியல் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ராமாயண் டெம்பிள் இன் பீகார். ஒரு ராமன் டெம்பிள் வந்து பீகாரில் வந்து கட்ட போகிறாங்க. ஆல்ரெடி அயோத்தியாவில் ஒரு கோயில் கட்டிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த வகையில் என்ன பண்ண போகிறாங்கன்னா பீகாரில் ஒரு முக்கியமான, அதாவது சம்பரன் அப்படின்ற இடத்துல ஈஸ்ட் சம்பரன், அதாவது சம்பரன் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குப்பா. அதை வந்து ஈஸ்ட் சம்பரன் டிஸ்ட்ரிக், வெஸ்ட் சம்பரன் டிஸ்ட்ரிக் 2 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுட்டாங்க. அந்த வகையில் இந்த தி விராட் ராமன் மந்திர் எங்கே கட்ட போகிறாங்கன்னா ஈஸ்ட் சம்பரன் டிஸ்ட்ரிக் பீகாரில் கட்ட போகிறாங்க. என்ன கான்செப்ட் இருக்காதுங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கோர் வாட் கோயில். எங்கே இருக்குன்னா கம்போடியாவில் இருக்க அங்கோர் வாட் கோயில். அதை விட பெரிய கோயிலாக இந்த வீர் ராமாயண் மந்திர் வந்து அமைய போகிறதா சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இதோட ஆர்கிடெக்சரை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. இது என்ன ஸ்டைலில் கட்டுறாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து நகரா ஸ்டைல். எழுதி வச்சுங்கப்பா, நகரா ஸ்டைல். இந்த நகரா ஸ்டைல்னா ஒன்றும் இல்லைப்பா. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நகரா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த நகரா ஸ்டைலில் தான் வந்து இந்த விராட் ராமன் மந்திர் வந்து கட்ட போகிறாங்க. எங்கே? பீகாரில் வந்து கட்ட போகிறாங்க. இதான் உலகத்துலேயும் மிகப்பெரிய கோயிலாக அமைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டுறதுக்காக
இந்த இந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்க போகுதுன்னா 3 டெம்பிளை கையில் எடுக்க போகிறாங்க. ஒன்று வந்து கம்போடியாவில் இருக்க அங்கோர் வாட்டு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், தமிழ்நாட்டில் இருக்க ராமேஸ்வரம், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க மதுரை. இந்த மூன்று டெம்பிளையும் கையில் எடுத்து வச்சு அதோட டிசைனில் வந்து பண்ண போகிறாங்க. இந்த டிசைனுக்கு பேர் என்னென்னா நகரா ஸ்டைல். சரியாப்பா, பாருங்க. we want to be bigger than Angkor Wat in Cambodia and became the world's biggest Hindu temple. வந்து இது அமைய போகுது இந்த டெம்பிள். சரியா? ஸோ லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் எங்கே வரப்போகுது? பீகாரில் வரப்போகுது. இந்த விராட் ராமாயண் மந்திர், அதுதான் வந்து அதோட இது பேர். சரியாப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 2024 கும்பமேளான்னு உங்களுக்கு தெரியும். அலகாபாத்தில் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் வந்து கும்பமேளா. இந்த 2024க்கு முன்னாடியே இதை கட்டி முடிக்கணும் அப்படின்ற பிளானில் வந்து த கோல் இஸ் டு ஃபினிஷ் திஸ் பிக் ப்ராஜெக்ட் பை 2024 முடிச்சிடணும். ஓகே, சரி. அடுத்து பாருங்கள், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மித்ரவான் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸ்டேட் நியூஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்கீம். அப்போ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும், யோகி ஆதித்யநாத் தான் வந்து நம்மளோட உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா மித்ரவான் அப்படின்ற ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. இந்த மித்ரவான்னா என்னென்னா பிளான்டிங் ட்ரீஸ் அலாங் தி பார்டர்ஸ். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது உத்தரப்பிரதேச சுற்றி இருக்க பார்டர் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்க போகிறாங்க. சரியா? அதான் மித்ரவான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் நேபாளோட பார்டரை அதிகமாக ஷேர் பண்ணுற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்பா. அந்த நேபாள் பார்டர்லேயுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மித்ரவான்ற ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்குவாங்க. இது வந்து அந்த அரசாங்கத்தோட விக்ஷர் போன் ஜன் அபியான் அந்த திட்டத்துக்கு கீழே தான் வந்து இந்த மித்ரவான் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. சின்னப்பா, அப்போ 2 திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உத்தரப்பிரதேசில் இனிஷியேட் பண்ண போகிற 2 திட்டம் மித்ரவான். அந்த மித்ரவான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து அந்த உத்தரப்பிரதேசை சுற்றி காடுகளை வந்து உருவாக்க போகிறாங்க. அது எதுக்கு கீழே பண்ண போகிறாங்க? விக்ஷன் ப்ரான் ஜன் அபியான் அந்த திட்டத்துக்கு தான் பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட பாதுகாப்பு துறையில் உள்நாட்டு பாதுகாப்பு அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ராஜஸ்தான் பார்டராக இருக்கட்டும், பஞ்சாப் பார்டராக இருக்கட்டும், இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் பார்டரை ஷேர் பண்ணுற ஒரு அமைப்பு, ஒரு ஸ்டேட்டு. அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் பார்டரை ஃபுல்லாக வந்து பாதுகாக்கிற ஒரு அரணா அமையிறது வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த படை தான் வந்து இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான படை. சரியா? அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது பலம் வாய்ந்த ஒரு படையாக இருக்காங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, க்ரோ வித் தி ட்ரீ அப்படின்ற ஒரு பிளான்டிங் ட்ரீஸ் இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. எங்கன்னா ஸ்ரீநகரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஜம்மு காஷ்மீரில் வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டுருக்கு. அப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரோ வித் தி ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பிளான்டேஷன் ட்ரைவ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து நடத்த போகிறாங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இன் கொலாபரேஷன் வித் தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்கனைஸ் தி க்ரோ வித் த ட்ரீ அப்படின்ற ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, ஃபைன். இதில் நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எப்போ உருவாக்குறாங்கன்னா டிசம்பர் 1 1965 இந்த இயர் 1965 தான் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து உருவாக்குறாங்க. அது என்ன மோட்டோவில் இயங்குன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி ஆன் டு டெத். டியூட்டி ஆன் டு டெத் அதான் வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட மோட்டோப்பா. சரியா? இது எதுக்கு கீழே வரும்னா நம்மளோட ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா, உள்துறை அமைச்சகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து வரும்பா. சரி, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னா ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூர். இந்த ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூர் தான் வந்து உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இன் தி வேர்ல்டுன்னு எதை தான் சொல்கிறாங்க? ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூர் வந்து சொல்கிறாங்கப்பா. இப்போ இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து இன்னொரு நகரத்தை கூட சொல்கிறாங்க.
அதாவது ஜூரிச் அப்படின்ற நகரம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஜூரிச் நகரம் எந்த நாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமாப்பா? யாராச்சும் ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ஹாங்காங் தெரியும், சிங்கப்பூர் தெரியும், இந்த ஜூரிச் எங்கே இருக்குது? ஜூரிச் வந்து யாராச்சும் ஒருத்தங்க சுவிட்சர்லாண்டில் இருக்குப்பா. ஸோ இந்த 3 நகரங்கள் தான் வந்து உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் சிட்டி ஃபார் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் இன் 2024 இப்படின்ற ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து லோவஸ்ட் காஸ்ட் லிவிங் சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 நகரங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இஸ்லாமாபாத், ஒன்று லாகோஸ் அண்ட் ஹபுஜா. இந்த லாகோஸும் ஹபுஜாவும் ஒரு ஆஃப்ரிக்கன் சிட்டிப்பா. எங்கே? நைஜீரியாவில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இஸ்லாமாபாத், உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானில் இருக்க இஸ்லாமாபாத். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலகத்திலே இந்த 3 நகரங்களில் தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிங்கப்பூர், ஜூரிச், ஹாங்காங். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த நம்ம ஒரு டிபின்ற ஒரு நோய் உங்களுக்கு தெரியும், அதாவது டியூபர்குலோசிஸ், காச நோயின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நிறைய பேர் வந்து இந்த காச நோயில் வந்து பாதிப்பில் உள்ளாயிருக்காங்கப்பா. சரியா, அந்த நெஞ்சு, இந்த லங்ஸ் பகுதி ஃபுல்லாக வந்து சளி கட்டி மிகப்பெரிய ஒரு டெத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த வகையில் இந்த டியூபர்குலோசிஸ் எராடிகேஷனுக்காக நிறைய இந்திய அரசாங்கம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் சௌமியா சாமிநாதனை வந்து பிரின்சிபல் அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். அதுக்காக நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், உங்களுக்கு ஜேபி நட்டா உங்களுக்கு தெரியும், அவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அவங்களோட தலைமையில் என்ன பண்ணுறாங்க, நம்ம டாக்டர் சௌமியா சாமிநாதன் வந்து இனி வந்து பிரின்சிபல் அட்வைசராக வந்து இயங்குவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா டு எராடிகேட் டியூபர்குலோசிஸ் இன் இந்தியா, காச நோய் இல்லாத இந்தியா வந்து உருவாக்கணும் தான் கான்செப்ட். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள், எப்படி மேலே வந்து 2 முக்கியமான ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸை பற்றி பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த பிரில் ஸ்டிக்ஸ் 2024 ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ்ப்பா. ஏன் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்னு பார்க்காதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இதுக்கு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இந்த நாடுகள்லாம் உலகத்தில் ரொம்ப முக்கியமான நாடுகள், ஆனால் யாருக்கும் தெரியாது, பெருசாக பேசப்படாத நாடுகள். ஒன்று வந்து கசகஸ்தான், இன்னொன்று வந்து கிர்கிஸ்தான், இன்னொன்று வந்து டாஜிகிஸ்தான், இன்னொன்று வந்து உஸ்பெகிஸ்தான், இன்னொன்று பார்த்திங்கன்னா துர்க்மெனிஸ்தான். இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த ரஷ்யாவாக இருந்துச்சு. அப்போ ரஷ்யாவிலேருந்து இந்த நாடுகள்லாம் பிரிஞ்சு போச்சுப்பா. இந்த 5 நாடுகள் வந்து என்னாச்சு, பிரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்மி எக்ஸசைஸ் வந்து நடத்துவாங்க. அந்த ஆர்மி எக்ஸசைஸ் பேர் தான் வந்து பிரில் ஸ்டிக்ஸ் 2024. இதில் பார்த்திங்கன்னா அசர்பைஜான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரியா, அசர்பைஜான் ஒரு முக்கியமான நாடு. அங்கேயும் இந்த அசர்பைஜானில் பார்த்திங்கன்னா ஒரு போர் பதற்றம் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த அசர்பைஜான் வந்து இந்த பில் ஸ்டிக்ஸ் 2024 பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. இது எங்கே நடக்க போகுதுன்னா கசகஸ்தானில் நடக்க போகுதுப்பா. சரியா, அப்போ நீங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இதில் என்ன சார் அப்படின்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்லப்பா. இந்தியா வந்து இந்த பிரில் ஸ்டிக்ஸ் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல. இந்த நாடுகள் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அசர்பைஜான், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், டாஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த 5 நாடுகள் மட்டும்தான் வந்து இந்த பிரில் ஸ்டிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட ஏர்பேஸ் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்தியாவோட ஏர்பேஸ் மட்டும் இல்லைப்பா, இந்தியாவோட ஆர்ம்டு பேஸ் இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் பேஸ் இல்லாட்டி மிலிட்ரி பேஸ்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக வந்து மிலிட்ரி பேஸ். இந்தியாவோட மிலிட்ரி பேஸ் ஃபாரின் நேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தாஜிகிஸ்தான் 1, பூட்டான் 2, மடாகாஸ்கர் 3, ஓமன் 4, அப்புறம் மொரீஷியஸ் 5, செல்சி 6. இந்த 6 1 2 3 4 5 இந்த 6 நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஆர்மியோட பேஸ் இருக்குப்பா. ஆர்ம்டு ஃபோர்ஸோட பேஸ் வந்து இந்த நாடுகள்லாம் இருக்குப்பா. அப்போ இங்கே பாருங்கள், இந்த டாஜிகிஸ்தான்ற ஒரு நாடு வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த டாஜிகிஸ்தானில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 2 ஏர்பேஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராஸ் ஏர்பேஸ், எழுதி வச்சுங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சைனாவோட த்ரெட் இங்கே நடக்குது. சைனா வந்து சைனா இங்கே இருக்குது, இந்தியா கீழே இருக்குது.
சைனா வந்து இந்தியா மேலே ஒரு ஏர்பேஸ் ஒரு போர் தொடுக்கிறான் அப்படின்னா இங்கே இருக்க நம்மளோட இங்கே இருக்க ஏர்பேஸ் என்ன போகும், இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து சைனா வெடிக்க போகும். அதனால தான் இந்தியா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நம்மளோட ஏர்பேஸாக இருக்கட்டும், ஆர்ம்டு ஃபோர்ஸோட பலத்தை வந்து உலக நாடுகளில் வந்து பதிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. வியட்நாமில் வச்சுருக்காங்க, கம்போடியாவில் வச்சுருக்காங்க, அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கிராஸ் ஏர்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபரோக், FARKHOR, இந்த ஃபரோக், இந்த 2 ஏர்பேஸுமே எங்கே தான் இருக்குது, இந்த டாஜிகிஸ்தான்ற நாட்டில் இருக்குப்பா. ஓகே. ஸோ அது இல்லாமல் பூட்டானில் பார்த்திங்கன்னா இந்தியன் மிலிட்ரி ட்ரைனிங் டீம் வந்து பூட்டானில் இருக்காங்க. மடகாஸ்கர்லேயுமே இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து இருக்குது. சரியா. ஓமனில் வந்து உங்களுக்கு இந்தியன் நேவியோட மஸ்கட்டில் நேவி பேஸில் வந்து இந்தியன் நேவி வந்து மஸ்கட்டில் வச்சுருக்காங்க. மொரிஷியஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஐலாண்டில் வந்து இந்தியாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபுல்லாக அங்கே நிலைநிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செல்சின்ற நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட பலம் அங்கே இருக்குது. சரியா. எதுக்கு அப்படின்னா உள்நாட்டு பாதுகாப்புக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கப்பா. அப்போ நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க இந்த 2 பேஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியாவோட ஏர்பேஸாக இருக்கட்டும், ஆர்ம்டு பேஸாக இருக்கட்டும் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளோட பார்லிமெண்ட்ரி ஃபோரம் வந்து நடக்க போகுதுப்பா. எங்கே நடக்க போகுதுன்னா ரஷ்யாவில் நடக்க போகுது, சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸில் வந்து நடக்க போகுது. அதாவது உங்களுக்கு தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நாடுகளோட கூட்டமைப்பை தான் வந்து பிரிக்ஸ் நேஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த நாடுகளோட பார்லிமெண்ட் இருக்கும்ப்பா. சரியா, அவங்களோட பார்லிமெண்ட் இருக்கும். அப்போ இந்தியாவோட ஸ்பீக்கர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் யார், மிஸ்டர் ஓம் பிர்லா தான் இந்தியாவோட பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர். அவர் தான் என்ன பண்ண போகிறார், லோக்சபா ஸ்பீக்கராக இருக்கார். அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு இந்தியாவை. எங்கே அப்படின்னா பிரிக்ஸோட பார்லிமெண்ட்ரி ஃபோரத்தில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு. இது எத்தனாவது பார்லிமெண்ட்ரி ஃபோரம் பார்த்தீங்கன்னா 10வது பிரிக்ஸ் பார்லிமெண்ட்ரி ஃபோரம் ரஷ்யாவில். கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 10, 11 இருக்க ரொம்ப முக்கியமான நியூஸ் வந்து இந்த பிரிக்ஸோட பார்லிமெண்ட்ரி ஃபோரம். யார் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர் மிஸ்டர் ஓம் பிர்லா கோயிங் டு ரெப்ரசன்ட் இந்தியா. சரியா. எங்கன்னா ரஷ்யாவில் நடக்க சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸில் நடக்க போகுது. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாரிஸ் ஒலிம்பிக் வந்து நடக்க போகுது. PV சிந்து அப்புறம் ஷரத் கமல் கன்ஃபர்ம்ட் ஆஸ் இந்தியாஸ் ஃப்ளாக் பியரர்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ்பா. ஃப்ளாக் பியரர்ஸ் அப்படின்னா இந்திய தேசிய கொடியை வந்து ஏந்திட்டு போகிறவங்க. அப்போ விமனில் பார்த்தீங்கன்னா PV சிந்து வந்து ஏந்திட்டு போவாங்க. நம்மளோட மென்னில் பார்த்தீங்கன்னா ஷரத் கமல் வந்து அவர் வந்து ஏந்திட்டு போவார். என்னென்னா இந்தியாவோட கொடியை ஏந்திட்டு போகிறது தான் ஃப்ளாக் பியரர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன டோக்கியோலேயே இவங்களுக்கு இந்த இது கொடுத்துருந்தாங்க. டோக்கியோ ஒலிம்பிக் நடக்காதனால என்னாச்சு, இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் PV சிந்து அப்புறம் வந்து சரத் கமல் இந்த 2 பேர்த்துக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இதை கொடுத்துருக்காங்க. ஒரு பெருமைக்குரிய விஷயம். சரியா. ஏன்னா இந்தியா ரெப்ரசன்ட் பண்ண நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து ஒலிம்பிக்கில் ஏந்திட்டு போகிறதுன்னு எவ்வளோ பெரிய பொறுமையான விஷயம். அப்போ PV சிந்துக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, சரத் கமல் இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரியா. இவங்க 2 பேருமே பேட்மிண்டன். ஓகே, சரி. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2024ஓட ஒலிம்பிக்கோட தீம் நோட் பண்ணி வச்சுங்கப்பா. லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். இதுதான் இந்த 2024க்கான தீம். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இன் பாரிஸ் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1894 தான் வந்து இங்கே பாரிஸில் தான் வந்து 1894 இந்த இயர் 1984 இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு இன் பாரிஸ். சரியாப்பா. அப்போ இந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ இந்த தீமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் டே வாஸ் செலிப்ரேட்டட் இன் 1948. 1948 தான் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் டே வந்து ஒப்சர்வ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த தீம் ஒலிம்பிக் டே என்னைக்கு ஒப்சர்வ் பண்ணாங்க, அப்புறம் எந்த வருஷம் ஒலிம்பிக் கமிட்டி வந்து உருவாக்குனாங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம். இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நம்மளோட அபினவ் பிந்த்ரா இருக்கா பார்த்தீங்களா, அவர் தான் நம்மளோட இந்தியாவோட கோல்டு ஷூட்டிங்கில் கோல்டு மெடலிஸ்ட்டாக வாங்கினார். அவர் தான் வந்து
டார்ச் பியரர் ஃபார் 2024 ஒலிம்பிக்ஸ். இந்த டார்ச் பியரர்னால் இந்தியாக்கான அந்த அந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏந்தி செல்றவரா யார் இருக்க போகிறா? அபினவ் பிந்த்ரா இருக்க போகிறாரு. இந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மக்களே, நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொன்னேன்னா கரெக்டாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, அபினவ் பிந்த்ரா, பிவி சிந்து, சரத்கமல், இவரெல்லாம் மறக்கவே கூடாது. லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட். அதான் வந்து 2024க்கான தீம்பா. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் அவங்க வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி இது கொடுப்பாங்க. அப்போ அந்த வகையில் இந்த மாதத்துக்கு ஜஸ்பிரித் பும்ரா வந்து T20 சாம்பியன்ஷிப் இந்த வின் பண்ணாங்க பார்த்தீங்களா. மென் பிளேயர் ஆஃப் தி மந்த் வந்து ஜஸ்பிரித் பும்ரா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், விமனோட வைஸ் கேப்டன் ஸ்மிருதி மந்தானா வந்து வைஸ் கேப்டன் ஆஃப் விமன். அவங்க வந்து இந்த வருஷத்துக்கான விமன் பிளேயர் ஆஃப் தி மந்த் அந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே ஃபைன். பும்ரா, அப்புறம் ஸ்மிருதி மந்தானா. அடுத்து பாருங்கள், கௌதம் கம்பீர். உங்களுக்கு தெரியும், ரொம்பவே பேசப்பட்ட ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் போன வாரம். அப்போ ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து இந்தியாவோட ஹெட் கோச்சாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ தூக்கத்தை சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் யார் நம்ம கோச் யாருன்னு கேட்டாங்கன்னா கௌதம் கம்பீர்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இந்த கமிட்டி ஒன்று செட் பண்ணாங்க. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்கன்னா அசோக் மல்ஹோத்ரா, மிஸ்டர் ஜபித் பரஞ்வி அண்ட் MS சுகன்கா இவங்க 3 சுகன்கா நாயக், இந்த 3 பேரோட தலைமையில் ஒரு கமிட்டி செட் பண்ணாங்க. அந்த கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. யார் ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா மிஸ்டர் கௌதம் கம்பீர் வந்து ஹெட் கோச் ஆஃப் இந்தியன் டீமை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்போ இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க? மிஸ்டர் அசோக் மல்ஹோத்ரா, மிஸ்டர் ஜதின் பரஞ்சி, அப்புறம் வந்து MS சுலங்கா நாயக். இந்த 3 பேரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதானி குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஒலிம்பிக் ஸ்பான்சராக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கௌதம் அதானி தெரியும். அவர் தான் சேர்மேன் ஆஃப் அதானி குரூப். அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்தியாவோட ஒஃபிஷியல் பிரின்சிபல் ஸ்பான்சர் ஆஃப் இந்தியா ஃபார் பாரிஸ் ஒலிம்பிக். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க தான் இந்த எல்லா டிஷர்ட் ஸ்பான்சராக இருக்கட்டும், எல்லா வகையான செலவையும் யார் தான் எடுக்க போகிறா? அதானி குழுமம் தான் எடுக்க போகிறாங்க. சரி, அடுத்து முக்கியமான ஒரு நியூஸ் பாருங்கள். ஐஎஸ்ஆர்ஓ என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்கள் கங்கன்யான் திட்டம் தெரியும், அதாவது நிலவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து மனிதர்களை அனுப்புகிற திட்டம் தான் வந்து கங்கன்யான் திட்டம், கங்கன்யான் ப்ராஜெக்ட். இந்த கங்கன்யான் ப்ராஜெக்டில் 4 முக்கியமான இந்த அஸ்ட்ரோனர்ஸ் இருக்காங்க, அதாவது விண்வெளி வீரர்கள் இருக்காங்க. சரியா, அப்போ இந்த விண்வெளி வீரர்களில் 2 பேர்த்த என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்மளோட நாசாவோட ஒரு மிஷன் இருக்குப்பா. அந்த மிஷன் பேர் என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிஷன் அண்டர் ஆக்சிஹோம் 4. நோட் பண்ணிச்சு, ஆக்சிஹோம் 4ன்றது ஒரு ப்ரைவேட் கம்பெனிப்பா. அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன். சரி, அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மனிதர்களை வந்து அனுப்ப போகிறாங்க. அதில் 2 பேர்த்த வந்து இந்த கங்கன்யான் ப்ராஜெக்டில் இருக்க 2 அஸ்ட்ரோனர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. சரியா, ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 4 பேர்த்தோட பேரும் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர், அதுக்கப்புறம் அஜித் கிருஷ்ணா, அப்போ அகன் பிரதாப், அப்புறம் விங் கமாண்டர் சுபாஷ்கன் சுக்லா. இவங்க 4 பேர் தான் வந்து இப்போ வந்து கங்கன்யான் ப்ராஜெக்ட்டுக்காக ஐஎஸ்ஆர்ஓ வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் அந்த 2 பேர் வந்து நாசா வந்து இனிமேல் சூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து இந்த ஃப்ளோரிடா கென்னடி ஸ்பேஸ் சென்டர் இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இருக்குப்பா. ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கே போக போகிறாங்க 2 பேரும்? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான நியூஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க மிகப்பெரிய த்ரெட் எதுன்னா மக்கள் தொகை அதிகமாகிறது. இந்தியா வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. அப்போ இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து வருஷம் ஜூலை 11 அப்ரோச் பண்ணுவாங்க. பாருங்கள், கொண்டாடுவாங்கன்னு சொல்லலை, அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா, அப்போ அப்ரோச் பண்ணுவாங்கன்னா அதை வந்து கடைபிடிப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ வருஷம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து
ஜூலை 11 ஒப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னென்னு பார்த்தீங்க, லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன். இதுதான் ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த தீமை தான் கேட்பாங்க வருஷம் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் தீம் தான் கேட்பாங்க. அப்போ லீவ் நோ ஒன் பிஹைண்ட், கவுண்ட் எவ்ரி ஒன், அதுதான் வந்து இந்த 2024க்கான ஜூலை 11 அப்ரோச் பண்ணுற வேர்ல்டு பாப்புலேஷன் டேவோட தீம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா ஜூலை 10 நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே அப்படி சொல்லுவாங்க. அதாவது அந்த கடல் சார்ந்த மீன் சார்ந்த தொழில் செஞ்சிட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு நாளை வந்து இந்தியாவில் ஒப்சர்வ் பண்ணுறாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 இந்தியா செலிப்ரேட்ஸ் நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே வந்து வருஷம் ஒப்சர்வ் பண்ணுவாங்க. எதனால் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்தியாவை வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன். இந்தியாஸ் பெனின்சுலா கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. 3 சைடுமே கடல் சார்ந்து இருக்குது. அப்போ கடல் சார்ந்த மக்கள் வந்து இந்தியாவில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நாள் தான் வந்து இந்த ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே, ஜூலை 10. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவோட டோட்டல் கோஸ்ட் லைனோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரெச்ஃபுல்லாக இருக்குப்பா. இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். சரியா? ஸோ அப்படி இருக்கும் போது இதில் 5422 கிலோமீட்டர் வந்து என்னவாக இருக்குது, மெயின் கோஸ்ட் லைனாக இருக்குது. 2094 வந்து ஐலாண்ட் டெரிட்டரியாக இருக்குது. ஐலாண்ட் டெரிட்டரினா அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க 7516 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ ஜூலை 10 நேஷ்னல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்கப்பா. உலகத்தில் இருக்க இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த காடுகளை வந்து வளர்த்துட்டு போகணும். அப்போ அங்கே இருக்க மிருகங்களாக இருக்கட்டும், சின்ன உயிரினங்களாக இருக்கட்டும், அதை பாதுகாக்கிறது வந்து ஒவ்வொரு அரசாங்கத்தோட வேலையாக இருக்கும். இதை யார் இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கன்னா யுனெஸ்கோன்ற அமைப்பு தான்ப்பா. இந்த யுனைடெட் நேஷனோட எஜுகேஷன், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அதை தான் யுனெஸ்கோன்னு சொல்கிறோம். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை வந்து அதிகப்படுத்திட்டே போகிறாங்க. அந்த வகையில் 11 கண்ட்ரீஸில் நியூவாக 11 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 136 கண்ட்ரீஸில் மொத்தமாக 759 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. பயோஸ்பியர்ஸ்னால் நீங்கள் தமிழில் என்னப்பா சொல்லுவீங்க பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்க்கு? பயோஸ்பியர் சூழல் மண்டலம், சுற்றுச்சூழல் மண்டலம் சொல்லுவாங்க, சூழியல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது வகையான மரங்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும், அப்புறம் மிருகங்கள் இருக்கும், உயிரினங்கள் இருக்கும். அதை பாதுகாக்கிறது வந்து இந்த யுனெஸ்கோ அமைப்போட முக்கியமான வேலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக 11 சூழியல் மன்றங்களை வந்து உலகம் ஃபுல்லாக 11 கண்ட்ரீஸில் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்தியாவில் இருக்க மொத்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். அதில் ஃபஸ்ட்டாக உருவாக்குனது இது நீலகிரி பயோஸ்பியர். 1986 உருவாக்கிட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஊட்டி, கூடலூர், கோத்தகிரி, குன்னூர், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்க மிகப்பெரிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி பயோஸ்பியர். பாருங்கள், இந்த பார்ட் ஆஃப் வயநாடு, நாகர்கோவில், பந்திப்பூர், முதுமலை, நிலம்பூர், சைலண்ட் வேலி, சிறுவாணி, அப்புறம் இது எல்லாமே கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த 3 மாநிலங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரெச்சுப்பா. இதை வந்து இதை பாதுகாக்கிறது தான் வந்து இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக அறிவிக்கிறாங்க. சரியா? அப்போ இந்தியாவில் மொத்தமாக வந்து 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தா தேவி, நோக்ரக், கிரேட் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னாஸ், சுந்தர்பன், வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன், சிம்லிபால், ஒரிசாவில் இருக்க சிம்லிபால், இதெல்லாம் வந்து நம்மளோட பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக சொல்கிறாங்க. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எல்லாமே போட்டித் தேர்வுக்கு தயாராகுங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியாப்பா? எப்படி கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு எப்படி கேட்பாங்க, மன்னாஸ் எந்த மாநிலத்தில் மன்னாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், அஸ்ஸாம் மன்னாஸ். கல்ஃப் ஆஃப் மன்னார் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் கல்ஃப் ஆஃப் மன்னார் தெரியும்ல, அது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்.
கிரேட் நிக்கோபார், உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சதர்ன் மோஸ்ட் பார்ட்டை வந்து பயோஸ்பியர் ரிசர்வாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தமாக 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது. முடிஞ்சால் விஷுவலாக போய் பாருங்கள். ஏன்னா இந்தியா நிறைய காடுகள் நிறைந்த நாடாக இருக்க வந்து இந்தியா. அதில் பார்த்தீங்கன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது இந்தியாவில் மட்டும். உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 759 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அதில் 18 வந்து இந்தியாவில் இருக்குது. ரொம்ப பெருமையான விஷயம். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்தியாவும் தாய்வானும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கப்பா. சரியா, என்ன பண்ண எதுக்காகனா ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சரி, உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஃபர்டிலைசரோட யூசேஜ் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதனால நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது. ஸோ அதெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ண எல்லாம் ஆர்கானிக்காக மாறணும்னு சொல்லி தாய்வான், உங்களுக்கு தெரியும் சைனா கீழே இருக்க ஒரு முக்கியமான ஒரு தீவு நாடு. ஆனால் சைனா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தாய்வான் வந்து எங்கள் நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா, அந்த மாதிரி ஒரு நாட்டு கூட என்ன பண்ணுறாங்க, இந்தியா வந்து ஒரு எம்ஓவி சைன் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ரெகனைசேஷன் அக்ரிமெண்ட், எம்ஆர்ஏ. எதுக்கு அப்படின்னா ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன சார், இந்த அக்ரிமெண்ட் பண்ண என்ன சார் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஆர்கானிக்காக உற்பத்தி பண்ணுற பொருட்களை வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தே கோயிங் டு கிவ் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஃபார் ஈச் கண்ட்ரி. இந்த 2 நாடுகளுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க, ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. அது மூலிமா இந்த விவசாயம் வந்து ஆர்கானிக் பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணலாம். இதில் ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ராசஸ்டு பண்ணி, ப்ராசஸ்னால் ஏதோ டப்பாவில் போட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற அத்தாரிட்டிப்பா. சரியா, அதுக்காக ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அதான் APEDAன்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து இதை முன்னெடுத்து பண்ண போகிறாங்க. சரி, இந்தியாவில் அப்போ எந்த நாட்டு கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, தாய்வான் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். அப்போ தாய்வானோட கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்பீ சிட்டி. அதுதான் வந்து தாய்லாண்டோட கேபிட்டல். தாய்லாண்டோட கரன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ தாய்வான் டாலர். பாருங்கள், இதுதான் பார்த்து சைனா இருக்குன்னா இதுதான் வந்து தாய்வான்பா, ஒரு சின்ன ஒரு தீவு நாடு. சரி, இப்போ 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 எடுத்த வரைக்கும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு ஸ்லோவாக போயிட்டோமா? 10-11 புரிஞ்சிச்சா? ஓகே ஃபைன். சரி, உங்கள் நோட்டெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்கப்பா. நம்ம கொஸ்டின் செஷனுக்கு போக போகிறோம். ஓகே ஃபைன். சரி, கொஸ்டின் போகலாமா? ஓகே ஃபைன். சரி, சொல்லுங்கப்பா. RA, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஃபார் RAAF? சீக்கிரம் யார் வேணா சொல்லலாம். சீக்கிரம்ப்பா. RAAF கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஒரு தாட்டி வேணா நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க, நம்ம கேட்கலாம். ஒரு தாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம கொஸ்டின் ராயல் ஆஸ்திரேலியன் வெரி குட் ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ். அவங்க தான் வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க, என்ன எக்ஸசைஸ் நடத்த போகிறாங்க? இல்லை கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. என்னப்பா எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் 2024 பிட்ச் பிளாக் 2024 நடத்த போறாங்க. ஓகே ஃபைன். இட்ஸ் an air force exercise. அடுத்து பாருங்க, என்ன இந்தியாவோட என்ன ஏர்கிராஃப்ட் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போகுது? Su-30MK. வெரி குட், சூப்பர். அப்ப இந்த சுகு விமானம் வந்து இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. அப்ப வந்து எந்த நாடு இதை ஹோஸ்ட் பண்ண போறாங்க? எந்த நாடு வந்து பிட்ச் பிளாக் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க? ஆஸ்திரேலியா. நீங்க வந்து இந்த பிட்ச் பிளாக்னு சொன்னோடனே ஆஸ்திரேலியா ஞாபகத்துக்கு வரணும், மறக்கவே கூடாது. இந்த செஷன் முடிஞ்சோடனே நீங்க வந்து புக்கை க்ளோஸ் பண்ணாலும் ரீகால் பண்ற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். சரியா? சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இந்தியாவோட எத்தனாவது சம்மிட் இது? இந்தியாவும் 22nd. வெரி குட். 22வது வருஷம் சம்மிட் பண்ணுவாங்க. இது வந்து 22வது இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கான சம்மிட். வெரி குட். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ்னா உலகத்துல? சிங்கப்பூர், ஜூரிச் வந்து நம்மளோட சுவிட்சர்லாண்டில் இருக்க ஒரு நகரம். ஓகே, அதுக்கப்புறம் ஐசி. ஒரு ஐசினா எத்தனை கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸ்? 200 நாட்டிக்கல் மைல்ஸ். வெரி குட், சூப்பர். அதுக்கப்புறம் நம்மளோட பிரின்சிபல் அட்வைசர் ஃபார் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? டாக்டர் இல்லப்பா,
டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம்க்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? காசநோயோட டாக்டர் சௌமியா சோமநாத். சூப்பர், டாக்டர் சௌமியா சோம்நாத். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் மொத்தம் வந்து இந்தியாவோட ஆர்மியோட பேஸ் எத்தனை நாடுகளில் இருக்கு? மொத்தம் 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 எத்தனை நாடுகளில் இருக்கு? என்னென்ன நாடுகள் சொல்லுங்க? ஆர்மி பேஸ், இந்தியாவோட ஆர்மி பேஸ் என்னென்ன நாடுகள் இருக்கு? பூட்டான் பார்த்தோம், செனிகல் பார்த்தோம், மெடகாஸ்கர் பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? டாஜிகிஸ்தான் பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? மொரீஷியஸ். மடகாஸ்கர். வெரி குட், சூப்பர், மடகாஸ்கர். எஸ். வெரி குட், வெரி குட். அதெல்லாம் இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கங்க. நான் 2 ஏர்பேஸை பற்றி பேசணும். என்னென்ன ஏர்பேஸ்? அந்த ஏர்பேஸ் பேர் என்னப்பா? கிஷன் ஏர்பேஸ். கிஷன். ஓகே, கிஷன் ஏர்பேஸ். ஃபரூக் ஏர்பேஸ். வெரி குட், ஃபரூக். வெரி குட். இது எந்த நாட்டில் இருக்கு? ரெண்டு எந்த நாட்டில் இருக்கு? கஜகஸ்தான். ஓகே, சரி. அதாவது எந்த நாடுப்பா? ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். சரி, அதுக்கு பாருங்க, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு? டோட்டலா 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. வெரி குட். 18. மற்ற எல்லா பயோஸ்பியர் ரிசர்வும் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் தீம் ஃபார் வேர்ல்டு பாப்புலேஷன் டே. வேர்ல்டு பாப்புலேஷன் டேவோட தீம் என்ன? Leave no one Leave behind. no one behind. Count every year. வெரி குட், சூப்பர், சூப்பர். அதுக்கப்புறம் நம்மளோட ரெண்டு பேர் வந்து நம்மளோட ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. இங்க நம்ம சிந்து PV Sindhu, Sharat. சரத் கமல். வெரி குட், வெரி குட், சூப்பர். என்ன ஒலிம்பிக்கோட தீம் என்னப்பா? 2024 ஒலிம்பிக்கான தீம் என்ன? Let's move. Let's go and celebrate. ஓகே, லெட்ஸ் கோ செலிப்ரேட். சூப்பர், சூப்பர். அப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இந்த செஷனில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ பார்த்த வரைக்கும் டவுட் இருக்கா? சார். டவுட் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட ரீகால் பண்ணி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சொன்னது எல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் எடுத்த நோட்ஸு. ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோம், எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னா, ஹீ ஹேட் டு டிராஃப்ட் இட். அவன் டிராஃப்ட் பண்ணணும். அப்படி எந்த ஒரு கேண்டிடேட் டிராஃப்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக ஆக முடியும். சரியாப்பா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் ரெகுலராக நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்ப்பா. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ.